ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி என்னன்னா, ரீசெண்டா மிஸ்ட்ரி ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட பேர் வெப்பன்ஸ். இந்த படம் செம்ம வெறித்தனமான ஒரு ஹாரர் மூவி. ஒரு பக்கம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரியும் போகும். இந்த படத்தை நீங்க கடைசி வர பாருங்க, ஏன்னா கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் இந்த படத்தோட கதையை அவங்க சொல்ற விதமே வித்தியாசமா இருக்கும். அதனால ஒண்ணு விடாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணு அவளோட வாய்ஸ் ஓவர்ல படத்தோட ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறா. இது ஒரு உண்மை சம்பவம். இது எங்களோட டவுன்ல தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நிறைய மக்கள் வினோதமான முறையில இறந்தாங்க. இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா போலீஸ் அப்புறம் இந்த டவுன்ல இருக்கிற முக்கியமானவங்க எல்லாருமே இதை கண்டுபிடிக்க பார்த்தாங்க. அவங்களால முடியல அப்படின்னு உடனே அதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. ஆனா இங்க வந்து நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போற இந்த ஸ்டோரியை தான் அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த கதை என்னோட ஸ்கூல்ல தான் நடந்துச்சு. மேப்ரூக் எலிமெண்ட் அப்படிங்கிற ஸ்கூல் தான் நான் படிச்ச ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல கிண்டர்கார்டன்ல இருந்து 5வது வரைக்கும் இருக்கும். எல்லா வாரமும் வர்ற வெனஸ்டே மாதிரி தான் அன்னைக்கு ஸ்கூல் நார்மலா தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்கூலுக்கு ஜஸ்டின் கேண்டி அப்படிங்கிற ஒரு டீச்சர் ரீசெண்டா புதுசா வந்திருந்தாங்க. வழக்கம் போல அந்த டீச்சரும் அன்னைக்கு அவங்க கிளாஸுக்கு போனாங்க. ஆனா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கிளாஸ்லயும் பசங்க ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா ஜஸ்டின் கேண்டி அப்படி சொல்லப்படுற அந்த டீச்சரோட கிளாஸ்ல மட்டும் எல்லாமே எம்டியா இருந்துச்சு. ஃபுல்லா எம்டியா இல்ல. அந்த கிளாஸ்ல ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருந்தா. அவன் தான் அலெக்ஸ் லில்லி. கிளாஸ்ல இருக்கிற 18 ஸ்டூடெண்ட்ஸ்ல அவன் மட்டும் தான் அன்னைக்கு வந்திருந்தா. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு முந்தின ராத்திரி 2:17 எல்லா பசங்களும் பெட்ல இருந்து எந்திரிச்சு கீழே வந்து கதவை திறந்து வாசல கிராஸ் பண்ணி அந்த பக்கமா இருக்கிற இருட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டாங்க. அவங்க திரும்பி வரவே இல்லை. இப்படி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பசங்க எல்லாம் நடுராத்திரியில கையை ரெண்டையுமே நீட்டிக்கிட்டு வித்தியாசமா வீட்டை விட்டு வெளியில ஓடி போனதை காட்டுறாங்க. இதனால அந்த பசங்களோட அப்பாவும் அம்மாக்களும் ஸ்கூல்ல உள்ளவங்களும் ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாங்க. போலீஸும் அவங்க 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பசங்கள்ல பாதி பேரோட வீட்டுல அவங்க வெளியில போன உடனே 2:17 அலாரம் ட்ரிகர் ஆயிருக்கு. சில வீட்டுல இருக்கிற கேமராவில அவங்க இருட்டுக்குள்ள போய் காணாம போனதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. போலீஸும் அலெக்ஸ் கிட்ட அவரோட கிளாஸ்மேட் எல்லாருமே ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு பல தடவை அவங்கிட்ட கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனா அவன் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டான். அவங்க வெளியில போற மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருந்தாங்களா இல்ல அப்படி எதுவும் டிவி ஷோ ஏதாவது பார்த்தாங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தாங்க. ஆனா அலெக்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொன்னான். அதே மாதிரி அவங்களோட கிளாஸ் டீச்சர் கேண்டி கிட்டையும் பேசி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கும் எதுவும் தெரியல. அதனால இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க ஸ்கூலை ஒரு மாசம் வரை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா எந்த ஒரு பசங்களையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் ஸ்கூலையும் திறந்துட்டாங்க. இனிமே இப்படி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க நிறைய பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. நிறைய கவுன்சிலர்ஸ் கூட வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்தாங்க. இங்கதான் கதையை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு வாய்ஸ் ஓவர்ல சொல்லி முடிக்க, அப்படியே அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த பார்ட் ஆஃப் ஸ்டோரி யாரை போக்கஸ் பண்ணுது அப்படின்னு அடுத்தடுத்த சீன் மூவ் ஆகும் போது போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த பார்ட் ஜஸ்டின் அப்படிங்கிற ஹீரோயினை போக்கஸ் பண்ண போகுது. அப்படியே மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு கவுன்சிலர் காணாம போன குழந்தைகளை பத்தி சோகமா பேசிக்கிட்டு இருக்கும் போது காணாம போன மேத்யூ அப்படிங்கிற பையனோட அப்பா எந்திரிச்சு, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், காணாம போடுறது எங்களோட பசங்க, அது எப்படி வேற எந்த ஒரு கிளாஸ்லயும் பசங்க காணாம போகல, அந்த டீச்சரோட கிளாஸ்ல மட்டும்தான் காணாம போயிருக்காங்க, அவங்க இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க, அவங்க கிளாஸ்ல என்னதான் பண்ணாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு கத்துறாரு. அதே மாதிரி மத்த பேரண்ட்ஸ் சொல்ல, இப்ப அந்த டீச்சர் ஜஸ்டின் கேண்டி, அதாவது இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின், அவ பேசுறா. அவ முதல்ல குழந்தைகளை காணாம போனதுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறா. ஆனா காணாம போன குழந்தைகளோட பேரண்ட்ஸும் இவளை அடைச்சு வச்சு உண்மை தெரியற வரைக்கும் விடக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே சத்தம் போடவும், அப்ப பின்னாடி நின்னுகிட்டு இருந்த அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் இப்படிலாம் பேசவங்களை கூப்பிடல, நம்மள மாதிரி அவங்களும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்றாரு. ஆனா பேரண்ட்ஸ் கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கவும் பிரின்சிபாலும் பேரண்ட்ஸை சமாதானப்படுத்திக்கிட்டு ஹீரோனை கார்ல ஏத்தி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை ஒரு சரக்கு கடைக்கு வந்துகிட்டு இருக்கும் போதே பரட்ட தலையோட ஒருத்தன் ஏதோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறான். அதுக்கு ஹீரோனோ பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு உள்ள போய் ஒரு 2 சரக்கு பட்டில எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் ஹீரோனுக்கு வருது. அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே ஹீரோனும் சுத்தி முத்தி பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த கால பண்ண லேடியும் பின்னாடியே கவனிச்சுக்கிட்டே இரு, இன்னைக்கு நைட்டு தான் அந்த நைட் அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. அதை கேட்டு ஹீரோனும் பயத்துல காலை கட் பண்ணிட்டு வேக வேகமா வெளியில வரும்போது அந்த பரட்டத்திலைய பசுக்கு போறதுக்கு காசு இல்ல, உங்கள்ட்ட சேஞ்ச் ஏதாவது இருக்குமா அப்படின்னு மறுபடியும் கேட்க, ஆனா ஹீரோனி இல்லைன்னு சொல்லிட்டு நேரா கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து தன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் லென்ஸ் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோனு கதவை திறக்காம உள்ள இருந்துகிட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. அடுத்து கதவு லென்ஸ் அப்புறம் ஜன்னல் கண்ணாடி வழியெல்லாம் பாக்குறா. வெளியில யாருமே இல்ல. ஆனா வெளியில நாய் குறைக்கிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது ஹீரோனோட வீட்டு கதவை வேகாம யாரோ டக்குன்னு கதவை தட்டுற மாதிரி இருக்கும். ஹீரோன் பாய்ந்து போயிடுறா. அடுத்து செம்ம கோவத்துல பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு வெளியில வந்து பாக்குறா. ஆனா இப்ப அங்க யாருமே இல்ல. தூரத்துல மட்டும் நாய் குறைச்சிக்கிட்டு
வந்துகிட்டே இருக்கு. சுத்தி இருட்டா இருக்கு. அப்பதான் அவளோட காரை பாக்குறா. அவளோட கார்ல யாரோ விச் அப்படின்னு ரெட் கலர் பெயிண்ட்ல எழுதி இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் செம்மையா அப்செட் ஆயிடுறா. அடுத்த நாள் காலையில அதை தண்ணியை வச்சு தொடச்சு பாக்குற, துடைக்கவே முடியல. அடுத்து ஹீரோயின் அவ ஒர்க் பண்ற ஸ்கூலோட பிரின்சிபால பார்க்க வந்திருக்கா. ஹீரோயினால ஒர்க் பண்ணாம இருக்க முடியல, ஒரு மாதிரி இருக்கவும் எனக்கு வேலை திரும்பி வேணும் அப்படின்னு கேட்க, உன்னோட காரை பார்க்கும் போதே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் உன் மேல கோவமா தான் இருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் தூரமா இருக்கிறதா நல்லது. அலெக்ஸும் இப்ப மிஸ்ஸஸ் பெல்ட்ஸ் கிளாஸ்ல இருக்கான், அவனையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினோ, நான் அலெக்ஸ் கிட்ட பேசினா நானாவது நார்மலாவே அப்படின்னு கேட்க, அதான் ப்ராப்ளம், அலெக்ஸ் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கான், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் ரொம்பவே கவலையா இருக்கான், அவனை பத்தி முதல்ல யோசிங்க, நீங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்டெப் பண்றீங்க, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நடந்துக்காங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இவர் சொல்ற மாதிரி ஹீரோன் ஒரு டீச்சர் மாதிரி இல்லாம ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்சிபாலும் ஹீரோனை அலெக்ஸ் லில்லி கிட்ட பேச விட மாட்டாரு. அதனால ஹீரோன் அங்கிருந்து கிளம்பும் போது இவளாலதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே குசு குசு அப்படின்னு பேசுறாங்க. அடுத்து ஹீரோன் காருக்குள்ள வந்து உட்காந்து செம்மையா அழுகுறா. அப்ப ஸ்கூலும் விட்டுருச்சு போல. எல்லா பசங்களும் வேக வேகமா போகும்போது அலெக்ஸ் மட்டும் கொஞ்சம் சோகமாவே நடந்து போறான். அத ஹீரோன் பாக்குறா. அடுத்து தன்னோட கார்ல விச் அப்படின்னு எழுதின அந்த ஆளு மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல ஹீரோயின். அதனால போலீஸும் வந்து ஹீரோன் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் போறாரு. அவருக்கு ஹீரோன் ஹாய் சொல்றாங்க. அவரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போறாரு. அடுத்து சில ஹீரோனும் ஒரு பார்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே பாருக்கு தான் ஹீரோனுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் ஆபீசர் வராரு. இவர் ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க. இவரை நாம இனிமே ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீரோட கையில ஏதோ அடிபட்டு இருக்கு, அதை பத்தி ஹீரோனை கேட்க, அதுக்கு ஹீரோ டியூட்டில கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோக்கு ஹீரோன ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு, நீ வருவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, நான் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நானே உனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன், ஆனா அது உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லதான் பழல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தன்னோட கார்ல விச் அப்படின்னு எழுதி இருக்கிறத பத்தி அப்செட்டா பேசுறா. அதுக்கு ஹீரோவும், நீ அதுக்கு கவலைப்படாத, எல்லாருமே உன்னையே தான் தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு நீ ரொம்பவே யோசிக்கிற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோ ஹீரோவை இன்னைக்கு தான் கூட தங்க வைக்கிறதுக்காக கடலை போட ஆரம்பிக்கிறா. அதாவது இப்ப இங்க ஹீரோ வந்து இருக்கிறது ஹீரோவோட இப்போதைய காதலிக்கு தெரியாது. ஹீரோவும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கடைசியில தங்கிடுறான். காலையில ஹீரோயின் அவங்க ஒன்னா இருக்கும் போது எப்படி பாட்டை போட்டு ஹீரோவை எழுப்புவாளோ அதே மாதிரி தான் எழுப்புறா. அடுத்து ஹீரோயின் ஹீரோவை ட்ராப் பண்ண கார்ல கூட்டிட்டு வரா. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட காணாம போன பசங்களை பத்தி பேசிக்கிட்டே வரா. அதுக்கு ஹீரோவும், அதை பத்தி நீ ரொம்பவே கவலைப்படுற, அதை போலீஸ்காரங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஹீரோனுக்கு ஒரு யோசனை தோணுது. அலெக்ஸ ஃபாலோ பண்ணியே போய் அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூல் விட்டுட்டு போகும்போது அவனை ஃபாலோ பண்ணியே போறான். அலெக்ஸோட வீடு ரொம்பவே தூரமா இருக்கு. ஆனா அவனை பிக்கப் பண்ண யாருமே வரமாட்டாங்க. அவன் வீட்டுக்கு தனியா தான் நடந்து போறான். அவன் வீடு வந்த உடனே டக்குன்னு உள்ள போயிடுறான். ஹீரோனோ கதவு கிட்ட போயிட்டு கதவை தட்டி கூப்பிட்டு பாக்குறா. யாருமே திறக்காம இருக்கவும் அந்த பக்கமா போயிட்டு ஜன்னல் கண்ணாடி வழியா உள்ள பார்த்தா திடீர்னு உள்ள ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கவும் ஹீரோன் அதை பார்த்து பயந்து போயிடுறா. இந்த விஷயத்தை ஹீரோன் பிரின்சிபல் கிட்ட சொல்லிருப்பா போல. அவரும் அலெக்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கல அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டை பார்த்தாலே ரொம்பவே வினோதமா இருக்கு, ஜன்னல் எல்லாத்தையுமே டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க அப்படி சொல்ல, ஆனா பிரின்சிபலும் இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடறாரு. அடுத்து ஹீரோனோ மறுபடியும் சரக்கு எடுக்க வந்திருக்காங்க. அப்ப ஒரு லேடி வேகமா ஹீரோனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராங்க. டக்குன்னு ஒரு கட்டத்துல ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, அவர் எதுக்கு குடிக்க வச்ச, அவரு கூட உன்ன இருந்தியா அப்படின்னு ஹீரோ மேல சரக்கு ஊத்தி பயங்கரமா கத்துறாங்க. அவங்கள ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இவங்க தான் ஹீரோட இப்போதைய காதலி. அடுத்த சீன்ல ஹீரோனோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. டக்குன்னு அவங்க நைட் நேரத்துல ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியும் அவங்க இப்ப அவங்க கிளாஸுக்கு போகும்போது அங்க எல்லா பசங்களும் தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரியும், அப்ப அலெக்ஸ் மட்டும் பேய் மாதிரி வினோதமா எந்திரிச்சு பார்க்க ஹீரோனை டக்குன்னு மிரண்டு போய் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிடறா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் ஏதாவது வேற சத்தமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஹீரோனை டக்குன்னு படுக்க, அப்ப பாருங்க தூக்கி வாரி போடுற மாதிரி மேல ஒரு லேடியோட உருவம் ஹீரோனை பத்து கத்துது. ஹீரோனை பயந்து அலறி கத்துறா. அந்த கனவை வச்சு அலெக்ஸ் சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஹீரோனோ அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. அவன்கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அலெக்ஸோ, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோன் மறுபடியும் கதவை தட்டி, நான் மிஸ் கேண்டி வந்திருக்கேன், நீங்க உள்ளதா இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், கதவை திறங்க அப்படின்னு கத்திட்டு கதவை திறக்காம இருக்கவும் கார்லயே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வெயிட் பண்றா. அப்ப யாரோ ஒரு லேடி அவங்க பக்கமா நடந்து போறத பாக்குறா. அப்படி நைட் ஆயிடுது. ஹீரோன் இன்னமும் போகாம கார்லயே தூங்கிடுறா. அப்படியே நடு ராத்திரி ஆயிடுது. அப்ப திடீர்னு அலெக்ஸோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி வினோதமா ஓடி வராங்க. வந்தவங்க நேரா ஹீரோனோட காருக்குள்ள ஏறி அவளுக்கே தெரியாம ஹீரோனோட முடியை வெட்டி எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஆர்ச்சர் அப்படின்னு போட்டு அடுத்த ஆளை காட்டுறாங்க. இவர் பேர் தான் ஆர்ச்சர். ஆர்ச்சரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவரோட ஒய்ஃப் அவரோட ரூம் கதவை திறந்து, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அவரும் முழிச்சு பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு குரூப் போட்டா இருக்கு. அதாவது அது அந்த காணாம போன கிளாஸ் பசங்களோட குரூப் போட்டாதான். அவங்களோட இவர் இருக்காரு. ஏன்னா காணாம போன பசங்கள்ல ஆர்ச்சரோட பையன் மேத்யூவும் ஒருத்தன். அப்படி அவன் வீட்டை விட்டு ஓடி போனது அவங்களோட வீட்டு கேமரால ரெக்கார்டா இருக்கு. அதை அடிக்கடி இவரும் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா எந்த ஒரு குழுவும் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து அவரும் தன்னோட பையன் ஓடி போன திசையை பார்த்துக்கிட்டே வேலைக்கு கிளம்பி போறாரு.
அங்க போயிட்டு ஒரு வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அதை மேற்பார்வை பார்த்துட்டு அவங்க தப்பான ஒரு பெயிண்ட் கலரை வாங்கிட்டு வந்துட்டாங்க போல, அதை நானே மாத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் அந்த பெயிண்ட் பவ தன்னோட வண்டியில எடுத்து வைக்கிறாரு. அடுத்து தன்னோட பையன் காணாம போனதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்க வந்திருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட உயர் அதிகாரியும் நாங்க அந்த பசங்களை கண்டுபிடிக்க கிடைக்கிற எல்லா குழுவையும் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஏதாவது லீட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தரவா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஆர்ச்சரோ போலீஸ் ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. குறிப்பா ஹீரோனை அவங்க ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ ரொம்பவே ஒரு மோசமான பொண்ணு, நான் விசாரிச்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன், அவ எங்க போனாலும் பிரச்சனை உருவாக்குற ஒரு ஆள் அப்படின்னு ஆர்ச்சரும் சொல்ல, அப்ப அந்த அதிகாரியும் அப்படி ஒண்ணு அவங்க தப்பானவங்களை எங்களுக்கு தோணல, எல்லா பசங்களும் அவங்க வீட்டுல இருந்து அவங்களாதான் கிளம்பி போயிருக்காங்க, யாரும் அவங்கள வெளியில இழுத்துட்டு போகல அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆர்ச்சர் அதே கோவத்தோட தான் ஸ்கூல் மீட்டிங்லயும் பேசுறாரு. அதாவது படத்தோட ஆரம்பத்துல காட்டின மீட்டிங்ல ஹீரோனுக்கு எதிராக எந்திரிச்ச ஒரு ஆள் பேசியிருப்பார்ல, அவரு காணாம போன மேத்யூ அப்படிங்கிற அந்த பையனோட அப்பா ஆர்ச்சர் தான். அவர் முழுசா ஹீரோன் மேலதான் சந்தேகப்படுறாரு. பிரச்சனை அதிகமாகவும் பிரின்சிபல் ஹீரோனை அனுப்பி வைப்பார்ல, அப்ப ஆர்ச்சர் அவரோட கார்ல ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோனை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி அவளை பயமுறுத்தி அவரோட கார்ல விச் அப்படின்னு எழுதி வச்சதும் அவர் தான். ஏன்னா அவர் தான் அந்த சிவப்பு கலர் பெயிண்ட வச்சிருப்பாரு. அடுத்த ஆர்ச்சரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோவை ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார் போல. திடீர்னு அவருக்கு முடிப்பு வந்து எந்திரிக்கிறாரு. இப்ப அந்த குறுப்போட்டவை எடுத்து பாக்குறாரு. அதுல அந்த பசங்க யாரையுமே காணோம். உடனே திரும்பி பாக்குறாரு. அவரு இப்ப பெட்ல தான் படுத்திருக்காரு. அப்ப கரெக்டா டைமை பாக்குறாரு. 2:17 ஆகுது. அப்ப அங்க மேத்யூவோட சத்தம் மாதிரி கேட்கவும் அப்படி கீழே வராரு. கதவு தானா திறக்குது. உடனே வெளியில போய் பார்த்தா அங்க மேத்யூ ஓடிக்கிட்டு இருக்கான். இவரும் மேத்யூ நில்லு அப்படி சொல்லிக்கிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஆனா அவன் ஓடின திசையில அந்த பக்கமா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள தான் மேத்யூ ஓடின மாதிரி இருக்கு. அப்ப மேல துப்பாக்கி மாதிரி ஏதோ தெரியுது. அதுல 2:17 அப்படின்னு வந்து மறைஞ்சிடுது. உடனே இவரு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள மேல ஓடுற மாதிரி சத்தம் கேட்கவும் மேல போய் ஒரு ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அங்க யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கவும் இவரும் போய் திருப்பி பாக்குறாரு. மேத்யூ தான் படுத்திருக்கான். இவரும் மேத்யூ நீ எங்க இருக்க, எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்க, ஆனா அவன் பதில் பேசாம அமைதியாவே படுத்திருக்கான். இவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அப்ப பாருங்க, டக்குன்னு இப்படி ஒரு உருவம் முன்னாடி படுத்திருக்க மாதிரி இருக்கவும் அதை பார்த்து ஆர்ச்சரும் மிரண்டு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போகும்போது அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தூரத்துல ஒரு டவர் இருக்கிறத பாக்குறாரு. உடனே வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மேப் எடுத்து அந்த மேப்ல தன்னோட வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டவர் இருக்கிற இடத்தையுமே பார்த்துட்டு 2க்கு நேரம் ஒரு கோடை போடுறாரு. அதாவது அந்த டவர் இருக்கிற அந்த வழியா தான் மேத்யூ இருட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் டக்குன்னு தன்னோட பையன் மாதிரி காணாம போன பெய்லி அப்படிங்கிற பையனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, என்னைய ஞாபகம் இருக்குல்ல, நான் தான் ஆர்ச்சர் கிராஃபி, நான் காணாம போன மேத்யூவோட அப்பா, எங்க வீட்டு கேமராவில மேத்யூ எப்படி ஓடி போனா அப்படின்னு ரெக்கார்ட் ஆனிச்சுல, அதை நான் போலீஸ்ட காட்டின மாதிரியே உங்க வீட்டு பையன் பெய்லியும் ஓடி போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது நீங்க காட்டினதை நான் பார்த்தேன், திடீர்னு இப்படி வந்து கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அந்த வீடியோவை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பெய்லியோட அம்மாவும் அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா விடாம அவரும் அந்த வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பெய்லியோட அப்பா அங்க வந்த உடனே அவர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லி அந்த ஃபுட்டேஜை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அவரும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஆர்ச்சரும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வெளியில ஓடி வரும்போது ஒரு பக்கமா திரும்புறா, அவ இந்த பக்கமா திரும்புறா அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு வேகமா வெளியில வந்து கரெக்டா அதை ரோட்ல மார்க் பண்ணி அதுக்கு நேரா லைட் அடிச்சு பாக்குறாரு. ஒரு பெரிய வீட்டுக்கு நேரா அந்த லைட் போகுது. அதுக்கப்புறம் மேப்ல அதுக்கு நிறைய ஒரு கோடு வரையறாரு. 2 கோடு சந்திக்கிற ஒரு இடத்தை நல்லா நோட் பண்ணிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஹீரோயின் போற காரை பார்த்த உடனே ஆர்ச்சரும் ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே காரை திருப்புறாரு. ஹீரோன் இப்ப பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்ச்சரும் கீழே இறங்கி அந்த டீச்சர் கிட்ட, அதாவது ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன் இப்படி மறைக்கிறீங்க, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோனோ எனக்கு எதுவும் தெரியாது, நானும் உங்களை மாதிரி பாதிக்கத்தான் பட்டிருக்கேன், எனக்கு கவலையா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்ல அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பார்க்க ரொம்பவே கொடூரமா ஒரு மாதிரி வினோதமா கையை நீட்டிக்கிட்டு இவங்களை நோக்கி வேகமா நடந்து வரத ஹீரோன் பாக்குறா. ஹீரோன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்படி வந்த அந்த பிரின்சிபல் ஹீரோன் மேல தாவி குதிச்சு அவங்கள கொல்ல கழுத்தை நெரிக்கிறாரு. ஹீரோன் அவர்கிட்ட தப்பிச்சு ஓட பாக்குறா. அதே நேரத்துல ஆர்ச்சரும் ஹீரோனை காப்பாத்துறதுக்காக பிரின்சிபல் கீழே தெளி விட்டுட்டு என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிரின்சிபலும் ரத்த கலரியான முகத்தோட திடீர்னு ஆர்ச்சரை கீழே தள்ளி அவரை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணி பால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நபரை போக்கஸ் பண்றாங்க. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ தான். அவர் பேர் தான் பால். அவரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட இப்போதைய காதலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களோட பேர் டோனா. அவங்களும் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. இந்த வீக்கெண்ட்ல தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கொஞ்சம் குடிக்க அடிமையானதுனால அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான மீட்டிங்கும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இப்ப குடிக்கல, நல்லா தான் இருக்கேன், நான் அப்புறமா மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு காலை கட் பண்றாரு ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட உயர் அதிகாரி கிட்ட தன்னோட லவ்வர் சொன்ன விஷயத்த சொல்றாரு. அதாவது அவர் தான் டோனாவோட அப்பா. இவர் தான் ஆத்திர கூட பேசின அந்த உயர் அதிகாரியும் கூட. ஹீரோவோட மாமனாரோட ஆனிவர்சரிக்கு தான் டோனா இப்ப லஞ்சுக்கு வரப்போறதா சொல்லிருப்பாங்க. உங்க ஆனிவர்சரி வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கிளம்பி வரும்போதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்த ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு ஹாய் சொல்லிருப்பா. ஹீரோவும் திரும்பி ஹாய் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் டியூட்டி பாக்குறதுக்காக கார்ல போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு தடவை ஹீரோயின் கிட்ட பட்டத்துல ஒருத்தன் காசு கிட்டு இருப்பான்ல, அவன் ஏதோ ஒரு கட்டிடத்துக்குள்ள நுழைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை ஹீரோ பாத்துறாரு. ஹீரோவும் டே அங்கே நில்லுடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாய்ந்து அங்கிருந்து ஓடும்போது இவன் ஏதோ ஒரு திருட்டு போய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவும் அவனை கார்லயே ஜேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியா அந்த பரட்டத்திலேய ஹீரோவும் ஒரு இடத்துல லாக் பண்ணி கையும் கழுவும் பிடிக்க அதுக்கு அந்த பரட்டத்திலையும் சார் அந்த கட்டிடத்துக்குள்ள என் பொருள் ஒண்ணு இருக்கு அதை எடுக்கத்தான் போனேன், என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் திருடத்தான் உள்ள போயிருக்கான் அப்படி இதை கண்டுபிடிச்சு காருக்கு முன்னாடி நிப்பாட்டி உனக்கு எதுவுமே அடிபடல, இப்ப உன்னை செக் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அவனோட பாக்கெட்டுக்குள்ளதான் கையை விடுறாரு. டக்குன்னு உள்ள இருந்து ஒரு ஊசி குத்துன மாதிரி கையை உதறிக்கிட்டு எடுக்க அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒரு ஊசி வச்சிருந்திருக்கான் போல, அதுதான் குத்தி இருக்கு. அதாவது இந்த பரட்டத்துல ஒரு போதகை போல போத ஊசிய பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கான். அதை பார்த்த உடனே கடுப்பான ஹீரோவும் அந்த பட்டத்துல ஒரே அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊசியில என்ன வச்சிருந்தா அப்படின்னு தெரியாம பயந்து போயிட்டு காருக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது அவர் காருக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமராவில அந்த பரட்டத்துல அடித்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுவும் லைவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுறாரு. உடனே அந்த கேபிள புடுங்கி போட்டுட்டு நேரா அந்த பரட்டத்தலை கிட்ட போய் பார்க்க அவன் மயங்கி கிடக்குறான். அவனை எப்படி எழுப்பி இங்க பாரு நீங்க வரவும் இல்ல நான் உன்னை அடிக்கவும் இல்ல, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், உன்னை நான் தூரமா போய் விட்டுறேன், இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு தூரமா விட்டுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா ஹீரோ அடிச்சது லைவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப ஹீரோட மாமனாரு அதாவது அந்த உயர் அதிகாரி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை எதுக்கு அடிச்ச, அந்த வீடியோ லைவா ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது சர்வர்ல எங்கேயோ சேவ் ஆயிருக்கு, ஆனா அந்த பையன் மட்டும் மறுபடியும் திரும்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானா உன் கதையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடுப்புல திட்டி அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா ஹீரோ தான் அவனை இந்த பக்கமே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருப்பான்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாலும் கடுப்புல காருக்குள்ள வந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் போன் எடுத்து பார்க்கும்போது அப்பதான் ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க, அவங்க இப்ப பார்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு தான் ஹீரோ அந்த பாருக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு ஹீரோயின் பேசினதுக்கு அப்புறமா நைட்டு ஹீரோனோட இடத்துல போயிட்டு ஹீரோனும் ஒன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல தான் இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. வீக்கெண்ட்ல தான் நான் வரவே அப்படி சொன்ன ஹீரோவோட காதலி அவங்க முன்னாடியே வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே ஹீரோ கிட்ட நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்க ஹீரோவால உண்மையை மறைக்க முடியல, உண்மையை சொல்லிட்டாரு போல. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹீரோ மேல கோவப்பட்டு அந்த ஸ்டோருக்கு போயிட்டு ஹீரோயின் கூட சண்டை போட்டிருப்பாங்க. அப்படியே சீனு கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோவும் வழக்கம் போல வேலைக்கு வந்திருக்காரு. அப்ப தன்னோட மாமனார அவரும் அப்ப ஹீரோவும் டோனாவோட அப்பாவை பார்க்கும்போது அவரு திரும்பி ஹீரோவும் முறைக்கிறாரு. மேபி ஹீரோ பண்ண விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அவரை பார்க்க முடியாம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே செம்ம கடுப்போட வெளியில வரும்போதுதான் அந்த பரட்டத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா வரத பார்த்துட்டு செம்ம கடுப்பாய் டே உன்னை திரும்பி வரவேணாம் தானே சொன்னேன், அங்கேயே நில்றா இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்துக்கிட்டே ஓட அவனும் ஹீரோவை பார்த்த உடனே பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு அவனை விரட்டி பிடிக்க போற மாதிரி காட்டி அப்படியே கட் பண்றாங்க. இப்ப ஜேம்ஸ் அப்படிங்கிற நபரை ஃபாலோ பண்ண போறாங்க. அதாவது அந்த ஜேம்ஸ் வேற யாரும் இல்ல அந்த பரட்டத்தால தான். அவனுக்கு தங்க இடமில்ல போல, அவன் காட்டுக்குள்ளதான் ஒரு டென்ட் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு சரியான போதை கையே. இப்ப கையில இருந்த போதை மருந்தும் காலி ஆயிடுச்சு அப்படி சொல்லிதான் செம்ம கடுப்புல இருக்கான். இப்ப அவன்கிட்ட காசும் இல்ல, அதனால ஏதாவது கிடைக்குமா எங்கேயாவது திருட முடியுமா அப்படி சொல்லிட்டு யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டே வர்ற வழியில இருக்கிற கார் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பாக்குறான். எந்த காரையுமே ஓப்பன் இல்ல. ஆனா கடைசியா ஒரு கார் ஓப்பன்ல இருக்கவும் அந்த காருக்குள்ள இருந்த ஐபேடு ஹெட்போன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு அத பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போய் விற்க பாக்குறான். ஆனா அந்த ஆளு இது எதுக்குமே உதவாது அப்படி சொல்லிட்டு அதை வாங்க மறுத்துறான். அதனால செம்மையா கடுப்பாயிடுறான் அந்த பரட்டத்துல ஜேம்ஸும். அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல போயிட்டு திருட இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அவனை பார்த்து அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஜேம்ஸும் ஹீரோ கிட்ட மாட்டி ஹீரோ ஜேம்ஸை விட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு மழை பெய்யறதோட மூஞ்சில அடி வாங்கினதோட வேற எங்கேயாவது திருடலாம் அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே போறான். அவன் கடைசியா திருட வந்த வீடு அலெக்ஸ் லில்லியோட வீடு. அவனும் கதவு கிட்ட போய் பாக்குறான், கதவு பூட்டி இருக்கு. அதனால அந்த பக்கமா போய் பாக்குறான், உள்ள போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. அதே நேரத்துல இந்த செடியெல்லாம் வளர்க்கறதுக்கு வச்சிருப்பாங்களா ஒரு ஏணி, அந்த ஏணி வழியா மேல ஏறி ஜன்னல் வழியா உள்ள போயிடுறான். அது ஒரு ஸ்டோர் ரூமுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெட்ரூமுக்கு போறான். அங்க யாருமே இல்ல. அங்க இருக்கிற தலகாணி உரைய ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏதாவது தேருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கு
இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி கீழே வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கண்ணாடியில பின்னாடி ஏதோ ஒண்ணு தெரியும். டக்குன்னு திரும்பி பார்க்க பின்னாடி அலெக்ஸோட அப்பாவும் அம்மாவும் பிரம்ம பிடிச்ச மாதிரி அசையாம கூட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் அந்த பரட்டத்துல ஜேம்ஸ் பயந்து நடுங்கிடுறான். அப்புறமா தான் அவங்க அசையாம உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அங்க அவன் கைக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து உள்ள குட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டோரை பாக்குறான். அந்த டோர் பேஸ்மெண்ட்டுக்கு போற டோர். உள்ள ஏதாவது லம்பா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த டோரை திறந்துகிட்டு உள்ள போறான். ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க நிறைய சின்ன பசங்க நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க எல்லாருமே வேற யாரும் இல்ல, காணாம போன அந்த சின்ன பசங்க மாதிரி தான் தெரியுது. அந்த சின்ன பசங்க எல்லாருமே டக்குன்னு இவனை திரும்பி பார்க்க இவன் செம்மையா மறந்து போயிடுறான். பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கதவும் லாக்கா இருக்கு. அவனால திறக்கவே முடியல. அதே நேரத்துல அலெக்ஸோட அப்பாவும் அம்மாவும் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு இவனை நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில எப்படி அந்த கதவை திறந்துகிட்டு அவனும் வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் வழக்கமா அடகு வைப்பான்ல, இல்ல அந்த பொருட்கள் விற்பான்ல, அந்த கடைக்கு வந்து எல்லாத்தையுமே எடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கடையில அந்த சின்ன பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கொடுத்தா $50,000 ரிவார்டு அப்படின்னு போட்டிருக்கவும் உடனே அதை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடைக்காரன் கொடுக்கற காசை வாங்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறான். அந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்லி காசை வாங்கலாம் அப்படின்னு போலீஸுக்கு கால் பண்ணி அந்த சின்ன பசங்களை பத்தி அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த தகவலை சொன்னா எனக்கு பணம் தருவீங்களா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம நான் இப்ப நேர்ல வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க நேர்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அதனாலதான் இவன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா வந்திருக்கான். அப்பதான் ஹீரோ அவனை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஹீரோவை பார்த்தோன்னே பயந்து ஓடி வந்தவன் அவன் தங்கியிருக்கிற அந்த காட்டுக்குள்ளதான் வரான். அப்படி காட்டுக்குள்ள வந்த உடனே அங்க ஏதோ அமானுஷமா தன்னை சுத்தி இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். தூரத்துல அந்த ஹீரோவுக்கும் ஆர்ச்சருக்கும் தெரிஞ்ச அதே உருவம் நின்னு இவனை பார்த்து கையாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஏற்கனவே பயந்து போனவன் இன்னும் பயந்து மிரண்டு போய் அவனோட டென்ட்டுக்குள்ள போயிட்டு ஜிப்ப நல்லா முடிக்கிறான். அவனும் பயத்தோடய உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அவனை சுத்தி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கிட்ட நெருங்கி வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜிப்ப துறக்க இவனும் பயத்துல பக்கத்துல இருக்கிற ஊசி எடுத்து வச்சுக்கிறான். டக்குன்னு ஜிப்ப திறந்த உடனே ஊசி வச்சு குத்திடுறான். அப்புறமா தான் தெரியுது அது ஹீரோ அப்படி சொல்லிட்டு. ஏற்கனவே இவனாலதான் நமக்கு அடிபட்டு இருக்க, மறுபடியும் காயப்படுத்திட்டானே அப்படிங்கிற கடுப்போட அவனை பிடிச்சி இழுக்க அப்பதான் ஜேம்ஸும் எனக்கு இந்த சின்ன பசங்களை பத்தி தகவல் தெரியும், அதை சொல்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அப்படி சொல்லுவோம். ஆனாலும் ஹீரோ டேய் நீ போய் சொல்ற அப்படி சொல்ல, இல்ல அவங்க இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீரோவும் அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜேம்ஸ குட்டிக்கிட்டு அவன் சொன்ன அலெக்ஸோட வீட்டுக்கு வரான். ஹீரோவும் ஜேம்ஸ கார்லயே லாக் பண்ணி வச்சுட்டு ஹீரோ மட்டும் அந்த வீட்டுல போய் கதவை தட்ட உள்ள இருந்த அலெக்ஸோட பேரண்ட்ஸ் டக்குன்னு கதவை திறந்து ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே கார்ல இருந்துகிட்டு ஜேம்ஸும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா உள்ள போன ஹீரோ ரொம்ப நேரம் வரல, இருட்டியே போயிடுது. இருட்டினதுக்கு அப்புறமா தான் ஹீரோ கதவை திறந்துகிட்டு வெளியில வராரு. ஆனா அவர் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அவரை பார்த்த உடனே ஜேம்ஸ் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவரோட தோரணையே சரியில்லை. ஏற்கனவே ஹீரோனை அட்டாக் பண்ண வரும்போது பிரின்சிபல் எப்படி நடந்து வந்தாரோ ஓடி வந்தாரோ அதே மாதிரி தான் இப்ப ஹீரோவும் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ஓடி வந்து டைரக்டா கதை திறந்து ஜேம்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி மார்க்கஸ் அப்படின்னு பிரின்சிபலை பத்தி போக்கஸ் பண்ண போறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரின்சிபல் ஏன் அப்படி மாறினார் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும். இப்ப பிரின்சிபல் ஹீரோன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எந்த சீன் அப்படின்னா ஹீரோன் ஃபர்ஸ்ட் அலெக்ஸோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அலெக்ஸோட வீட்டு ஜன்னலுக்குள்ள பார்க்கும்போது உள்ள வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரின்சிபலுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல, அந்த சீன் தான் இந்த சீன். பிரின்சிபலும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு கே கப்பிள்ஸ் போல இப்ப அவங்க பொருட்கள் வாங்க ஒரு ஸ்டோருக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அலெக்ஸோட வீடு ரொம்பவே வினோதமா இருக்கா அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதனால அலெக்ஸோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிருப்பாங்க. ஆனா அலெக்ஸோட அப்பா அம்மாவுக்கு பதிலா அங்கே பேச வந்திருக்கிறது அலெக்ஸோட பாட்டி. அவங்க பார்க்கவே கொஞ்சம் வினோதமா இருக்காங்க. இவங்களை பார்க்க ஹீரோயினோட கனவுலையும் அதே மாதிரி ஆர்ச்சியோட கனவுல வந்த அந்த பேய் மாதிரி தெரியுது. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது வந்திருக்கிறது அலெக்ஸோட அப்பா அம்மா கிடையாது, அவங்களோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரின்சிபாலும் நான் அலெக்ஸோட அப்பா அம்மா கிட்ட தான் பேசணும், நீங்க அவரோட கார்டியனும் கிடையாது, அலெக்ஸுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு அந்த பிரின்சிபாலும் சொல்ல அதுக்கு அந்த பாட்டியும் அலெக்ஸோட அப்பா அம்மா இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களால அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல, அதனாலதான் நான் வந்தேன், அலெக்ஸ நான் தான் பத்திரமா பாத்துக்கிறேன், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சரி எங்களை பத்தி கம்பெனி கொடுத்தது யாரு, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல அவங்கள பத்தி என்னால சொல்ல முடியாது அப்படின்னு பிரின்சிபால் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டி பார்க்கவே ரொம்பவே வினோதமா இருக்காங்க. அவங்க பிரின்சிபால் அங்க தொங்க விட்டு இருக்கிற ரிப்பனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பிரின்சிபாலோட ரிப்பன் தான். அப்படியே அந்த மீட்டிங் முடியுது, சீனும் கட் ஆகி அப்படி பிரின்சிபாலோட வீட்டை காட்டுறாங்க. இப்ப வீட்டுல பிரின்சிபாலும் அவரோட ஃப்ரெண்டும் அதாவது பிரின்சிபாலோட ஆண் நண்பரும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே இப்ப டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. பிரின்சிபாலும் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்திருக்கிறது அலெக்ஸோட பாட்டி தான். அவங்க நாங்க வழி தெரியாம வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இது உங்க வீடு தானா, சரி நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணுமே அப்படி சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனா பிரின்சிபாலுக்கு அந்த
லேடிய பார்க்கும்போதே ரொம்பவே வினோதமா கொஞ்சம் டேஞ்சரான ஆள் மாதிரி தெரியுது. அதனால உள்ள விட மாட்டாரு. ஆனா பிரின்சிபலோட அந்த ஆண் நண்பர் இருக்காருல, அவரு அந்த பாட்டிய உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த பாட்டி உள்ள வந்த உடனே கிச்சன் சூப்பரா இருக்கு, வீடு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஐஸ் வைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி உள்ள வந்த உடனே இருமுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு எனக்கு தண்ணி வேணும், அதுவும் பவுல்ல வேணும் அப்படி சொல்ல, எல்லாரும் கிளாஸ்ல தானே கேட்பாங்க, இவங்க எதுக்கு பவுல்ல கேக்குறாங்க அப்படி சொல்லிட்டு சந்தேகத்தோடயே பிரின்சிபலும் அந்த பவுல்ல தண்ணியை பிடிச்சு கொடுக்குறாரு. அப்ப அந்த பாட்டியும் பிரின்சிபல் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு அவங்களோட ஹேண்ட் பேக்ல இருந்து முள்ளுல ஏதோ கயிறு கட்டின மாதிரி ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அதை வெளியில எடுத்தவங்க அந்த பாட்டியும், நீங்க அலெக்ஸோட பேரண்ட்ஸ் இன்னும் மீட் பண்ணது இல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த முள்ளு கம்ப சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரின்சிபல் கவனிக்கிறாரு, அந்த முள்ளு கம்புல தன்னோட ரிப்பன் சுத்தப்பட்டிருக்கு. அது என்னோட ரிப்பன் தானே அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்க, டக்குனு அந்த பாட்டி அந்த முள்ளு குச்சியை வச்சு தன்னோட கையில கிழிச்சுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ரெண்டு பேருமே பதட்டப்பட, உடனே அந்த பாட்டியும் எனக்கு துடைக்க துணி எதுவும் வேணாம், ஒரு கத்திரிக்கோள் மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்ல, பிரின்சிபலோட ஆண் நண்பரும் அந்த கத்திரிக்கோளை எடுத்துட்டு போயிட்டு அந்த பாட்டி கிட்ட கொடுக்கும் போது டக்குனு அந்த பாட்டி அந்த கத்திரிக்கோளை வச்சு அந்த ஆண் நண்பரோட முடியை வெட்டிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிரின்சிபலும் நான் 911க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்க, அதுக்கு நடுவுல அந்த பாட்டி தன்னோட ரத்தத்தை அந்த முள்ளுக்குச்சி மேல அப்படி தடவுறாங்க. தடவி முடிச்ச உடனே டக்குன்னு பெல் எடுக்கிறாங்க. பெல் எடுத்து ஒரு அடிதான் அடிச்சிருப்பாங்க. அப்படியே பிரின்சிபல் ஃப்ரீஸ் ஆகி போனை கீழே போடுறாரு. அப்படியே அந்த பாட்டி பிரின்சிபலை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த முள்ளுக்குச்சியை உடைக்க, அடுத்த செகண்ட் பிரின்சிபல் தன்னோட ஆண் நண்பரை கீழே தள்ளிவிட்டு அவரை முட்டிய சாகடிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது அந்த பாட்டி சாதாரண பாட்டி கிடையாது, அந்த பாட்டி ஒரு சூனியக்காரி பாட்டி அப்படின்னு. அதோட மட்டும் இல்லாம அவரை சாகடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டி இன்னொரு முள்ளு கம்பு எடுத்து தன்னோட ரத்தத்தை தடவிட்டு ஹீரோனோட முடிய ஒரு தடவை கட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த முடிய அந்த முள்ளுல சுத்திட்டு ஏதோ நினைச்சுக்கிட்டு டக்குன்னு உடைக்கிறாங்க. இப்ப பிரின்சிபல் எந்திரிச்சு வேகமா கதவை திறந்துகிட்டு ஹீரோனை தேடி ஓடுறாரு. அதாவது அந்த பாட்டி இப்ப பிரின்சிபலை வச்சு ஹீரோனை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டியும் வெளியில் நிக்கிறதோட கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்ப, பிரின்சிபல் வேகமா ஹீரோனை தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் தெருவுல இந்த கோலத்துல ஓடுறத பத்தி எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ பெட்ரோல் பங்க்ல இருக்கிற ஹீரோனை கண்டுபிடிச்சு அங்கே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இந்த சீன்ல தான் ஆர்ச்சரும் ஹீரோனும் பெட்ரோல் பங்க்ல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆர்ச்சரால பிரின்சிபலை தடுக்கவே முடியல. அவரும் ஆர்ச்சரை அடிச்சு போட்டுட்டு கடைக்குள்ள ஓடி இருக்கிற ஹீரோனை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஹீரோனை எப்படி பிரின்சிபல் கிட்ட தப்பிச்சு கார்ல வந்து ஏறிடுறாங்க. இருந்தாலும் பிரின்சிபல் ஹீரோனை விடாம கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோனை எப்படி கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா பிரின்சிபல் விடாம துரத்திக்கிட்டே போக, ஆர்ச்சரும் எப்படி எந்திரிச்சு அவரோட கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணியே போறாரு. அந்த பிரின்சிபலை ஏத்தி கொண்டு ஹீரோனை காப்பாத்தல அப்படின்னு ஆர்ச்சர் பின்னாடியே போய்கிட்டு இருக்கும் போது வேற ஒரு கார்ல பிரின்சிபல் அடிபட்டு மண்டை சதுரி கொடூரமான முறையில பிரின்சிபல் இறந்து போயிடுறாரு. பிரின்சிபலை தடுக்கிறோம்னு ஆர்ச்சருக்கு செம்மையா அடிபட்டு இருக்கோம். அவர் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதோட போலீஸ்காரங்களும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனும் ஆர்ச்சரும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனும் கடைசியா பிரின்சிபல் கிட்ட பேசும்போது கூட நல்லா தான் இருந்தாரு, ஏன் இப்படி மாறினாரு அப்படின்னு தெரியல, இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு ஆர்ச்சரும் இதே மாதிரி ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படி சொல்றாரு. அதாவது இன்னைக்கு மார்க்கஸ், அதாவது பிரின்சிபல் ஹீரோனை நோக்கி ஓடி வந்த அந்த விதத்தை ஏற்கனவே அவர் பார்த்திருக்கதா சொல்றாரு. அதை உனக்கு நான் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு கார்ல உட்காந்து அந்த மேப்ல தன்னோட வீட்டுல இருந்தோ அந்த பெய்லியோட வீட்டுல இருந்தோ நேரா கோடு போட்டார்ல, அப்ப ஒரு இடத்த மார்க் பண்ணாரு, அந்த இடத்த காட்டுறாரு. இன்னைக்கு மார்க்கஸ் உன்னை நோக்கி ஓடி வரும்போது ஒரு மிசைல், அதாவது வெப்பனைஸ் பண்ணப்பட்ட ஒரு வெப்பன் எப்படி டார்கெட்டை நோக்கி வருமோ அது மாதிரிதான் ஓடி வந்தாரு. அதே மாதிரிதான் என்னோட பையனும் அந்த பெய்லியும் வெளியில ஓடி போனாங்க. அவங்க ஒரே டார்கெட்டை நோக்கி ஓடி வந்திருந்தா இந்த இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்கணும் அப்படின்னு அவர் அந்த மேப்பை காட்டி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோனுக்கு அந்த இடத்துலதான் அலெக்ஸோட வீடு இருக்கிறது ஞாபகம் வருது. அப்படியே கட் பண்ணி அலெக்ஸ பத்தி தான் இப்ப காட்ட போறாங்க. இதுக்கப்புறம் தான் உண்மை எல்லாமே வெளிப்பட போகுது, ட்விஸ்ட் எல்லாமே உடைய போகுது. அலெக்ஸ் வழக்கம் போல அவனோட கிளாஸ்ல உட்காந்து பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அன்னைக்கு கவனிச்சுக்கிறது இருக்கான். அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு வெளியில வரும்போது அவனோட கிளாஸ் பசங்க அவனை டீஸ் பண்ணிருக்காங்க. வழக்கமா அலெக்ஸ கூட்டிட்டு பார்க்க அவனோட அப்பா தான் வருவாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்திருக்காரு. கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதே அலெக்ஸும் அலெக்ஸோட அப்பாவும் பேசிக்கிட்டே வராங்க. அப்ப அலெக்ஸோட அப்பா அலெக்ஸ் கிட்ட இன்னைக்கு நைட்டு தான் உன் அம்மாவோட ஆன்டி, அதாவது சித்தி நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு அவரு சொல்ல, அதுக்கு அலெக்ஸும் அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல, ஆனா அவங்கள பத்தி உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, உங்க அம்மாக்கு கூட தெரியுமான்னு தெரியல. அப்படியே ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அலெக்ஸோட அம்மா உன்னோட பாட்டி வராங்க, அதனால உன்னோட ரூமை கிளீனா வச்சுக்க, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு மேல போறான். அப்படியே நைட் ஆகுது. அலெக்ஸும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியில கார் சத்தம் கேட்கவும் ஜன்னல் வழியா வெளியில பாக்குறான். வெளியில அந்த பாட்டி தான் வந்திருக்காங்க. அவங்க அலெக்ஸோட அப்பாவோட கையை பிடிச்சுதான் நடந்து வராங்க. அந்த அளவுக்கு நடக்க முடியாம தள்ளாடி தான் நடந்து வராங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. காலையில அலெக்ஸும் எந்திரிச்சு கீழே வரும்போது
அலெக்ஸோட அப்பாவும் அம்மாவும் அந்த பாட்டியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸோட அப்பாவும் நமக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, இத்தனை வருஷத்துல அவங்க நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்தது இல்லையே அப்படின்னு அலெக்ஸோட அப்பா கேட்க, அவங்க என்னோட அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டவங்க, அதனால நான் உங்களை பாத்துக்கிற கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில அலெக்ஸ் நிக்கிறத பார்த்துட்டு அலெக்ஸோட அம்மாவும் கீழே போய் பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடு, உன்னோட பாட்டி கிளாட் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சத்தம் போடாம போ அப்படின்னு சொல்ல அவனு போய் பிரஷ் பண்ணிட்டு அவனோட அந்த பாட்டி கிளாட் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ரூம மெதுவா திறந்து பாக்குறான். கதவு திறந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கதவை திறந்து முடிக்க பெட்ல படுத்துக்கிட்டு அந்த பாட்டி இவனையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அலெக்ஸ் பயந்து போய் கதவு மூடிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அலெக்ஸ் ஸ்கூலுக்கு கிளம்ப அலெக்ஸோட அப்பா தான் அலெக்ஸ ஸ்கூலுக்கு விட கார்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அலெக்ஸும் பாட்டி எப்ப நம்ம வீட்டை விட்டு கிளம்புவாங்க அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகல, மேக்ஸிமம் ஒரு மந்த் வரை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அலெக்ஸோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு அலெக்ஸ் ஸ்கூல்ல வந்து இறக்கி விடுறாரு. அடுத்து சில கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோனும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆர்ச்சரோட பையன் மேத்யூ அலெக்ஸ ரொம்பவே சீண்டிக்கிட்டே இருக்கான். அதனால ஹீரோயினோ மேத்யூவை வெளியில அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஸ்கூலும் முடியுது. வெளியில வந்து அலெக்ஸும் பாக்குறான். அவனை பிக்கப் பண்ணிக்கிற அவனோட அப்பா வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அலெக்ஸுக்கு சுத்தமா தெரியல. அதனால நடந்தே வீட்டுக்கு போக முடிவு பண்றான். ரொம்ப தூரமா இருந்தாலும் நடந்தே வீட்டுக்கு வந்து சேர்றான். கதவு திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தா ஹால்ல டைனிங் டேபிள்ல தன்னோட அப்பாவும் அம்மாவும் அசையாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறமா தான் மெதுவா திரும்பி இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப டக்குன்னு அந்த பக்கத்துல இருந்து அலெக்ஸோட பாட்டி வந்து, அலெக்ஸ் பார்த்து எத்தனை நாளாச்சு, உனக்கு குழந்தையா இருக்கும்போது பார்த்தது, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் அலெக்ஸோட அம்மாவும் ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு அவரோட அப்பா எப்படி கேட்டாங்களோ ஸ்லோ மோஷன்ல அதே மாதிரி கேக்குறாங்க. அலெக்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் இந்த பாட்டி தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே அலெக்ஸும் அப்பா எந்திரிக்கப்பா அப்படின்னு தண்ணியை பிடிச்சி தன்னோட அப்பாவோட மூஞ்சில ஊத்த அவரும் அசைவே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே நீ ரொம்பவே முரண்டு பிடிக்கிற, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது, போய் பிரஷ் பண்ணிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு பாட்டியும் அலெக்ஸ மிரட்டி மேல அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு அலெக்ஸும் கீழே வரும்போது அதே இடத்துல தான் தன்னோட அப்பாவும் அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். எதிர்த்தாப்புல தன்னோட பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த பாட்டியும் அலெக்ஸ ரொம்பவே மிரட்டுறாங்க. நம்ம வீட்டுல நடந்ததை நீ ஸ்கூல்ல யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது, அப்படி மட்டும் நீ யாருக்கிட்டயாவது சொன்னேனா அப்படின்னு சொன்ன உடனே அலெக்ஸோட அப்பா அம்மாவும் கீழே இருக்கிற போர்க் ஸ்பூனை எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிறாங்க. அத அலெக்ஸால தடுக்கவே முடியல. அந்த பாட்டி அந்த உடைச்ச மந்திர குச்சிய, அந்த முள்ளு இருக்கிற அந்த குச்சியை தண்ணிக்குள்ள போட்ட உடனே அவங்க ஸ்டாப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் அலெக்ஸ பார்த்து, உங்க அப்பாவையும் அம்மாவையும் என்னால கொல்ல கூட முடியும், உனக்கு புரிஞ்சதா, என்னை பத்தியும் இங்க நடந்ததை பத்தியும் நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படி சொல்லவும் அலெக்ஸும் பயத்துல ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் நீ பஸ்ல ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்ப பஸ்ல தான் அலெக்ஸும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். அடுத்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இன்னமத்தோட அப்பா அம்மா அதே இடத்துல உட்காந்து இருக்கிறத சோகத்தோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும்போது பாட்டியோட ரூம்ல இருந்து ஏதோ எரியற மாதிரி இருக்கவும் வெளிச்சமா இருக்கவும் நேரா பாட்டியோட ரூமுக்கு போக அங்க பாட்டி ஏதோ சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அலெக்ஸ் வந்த உடனே இன்னைக்கு எதுவுமே பேசக்கூடாது, நேரா நீ கீழே போற, அங்க சூப் இருக்கும், அதை எடுத்து சூப் டின்னு இருக்கும், அந்த டின்னை ஓபன் பண்ணி உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை நீ சாப்பிட கூடு அப்படின்னு சொல்ல, கீழே வந்த அலெக்ஸும் அந்த டின்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு தோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சாப்பிட ஊட்டுறான். நாளைக்கு நீ வரும்போது இன்னும் நிறைய டின்னை வாங்கிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்லவும் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது இன்னும் நிறைய சூப் டின்னை வாங்கிட்டு வரான். இப்படியே டெய்லியும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அலெக்ஸும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனோட பாட்டி அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கவும் அவங்களோட ரூமுக்கு போய் பார்க்க அங்க அந்த சூனியக்காரி பாட்டி தன்னோட சக்தியெல்லாம் இழந்த மாதிரி ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க. அப்ப பாட்டி கிட்ட போன அலெக்ஸோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பாவும் அம்மாவும் தான் என்ன நல்லபடியா மாத்தினாங்க, ஆனா அது இப்ப பத்தல, ஆனா உன்னால என்ன சரி பண்ண முடியும், நீ உன்னோட கிளாஸ்மேட்ஸோட ஒவ்வொரு பொருளையும் நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா நான் சரியாடுவேன் அப்படி சொல்ல, அது எப்படி உங்களை சரியாக்க அப்படின்னு அலெக்ஸும் கேட்க, அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கூடு நான் சரியாடுவேன் அப்படின்னு அவங்க திரும்பி சொல்றாங்க. சரி அப்படி நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா நீங்க திரும்பி உங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா அப்படின்னு அலெக்ஸும் கேட்க, நான் போயிடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. அடுத்து நான் கிளாஸ்ல அலெக்ஸும் எப்படி மத்த கிளாஸ்மேட்ஸோட பொருள் எல்லாம் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப பிடி பீரியட் அப்ப எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருக்கும் போது யாருக்குமே தெரியாம அலெக்ஸும் தன்னோட கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு கப்போர்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல அவங்களோட பேரை எழுதி ஒட்டியிருப்பாங்க. அந்த எழுதி இருக்கிற அந்த பேப்பர் எல்லாத்தையுமே அலெக்ஸ் கிழிக்கிறான். அது எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க தொட்டிருப்பாங்கல்ல, அது அவங்களோட பொருள் தானே, அதனால அதை எடுத்து தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்து கிளம்பி கிளாஸ் ரூமுக்கு வரும்போது ஹீரோன் அவனை பார்த்திருப்பாங்க. அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அலெக்ஸ் கிட்ட டீச்சரும் கேட்க, அதாவது ஹீரோனு கேட்க, அவனும் பேக்க மறைச்சுக்கிட்டு ஒண்ணுமில்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆக்சுவலா அலெக்ஸ் கொஞ்ச நாளாவே ரொம்பவே அப்செட்டா சைலண்டா இருக்கிறத ஹீரோனு பார்த்துட்டு அதனாலதான் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே எடுத்துட்டு வந்த அந்த பேப்பர் எல்லாத்தையுமே பாட்டியோட ரூமுக்கு முன்னாடி போட்டுட்டு போய் தூங்க ஆரம்பிக்கிறான்.
நைட்டு ஒரு 2:15 இருக்கும். அந்த டைம்ல வெளியில ஏதோ ஒரு சத்தம் கிட்ட அலெக்ஸும் எந்திரிச்சு தன்னோட பாட்டியோட ரூமுக்கு போக அங்க பாட்டி ஏதோ மந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல இருக்கிற தண்ணியில போட்டு ஏதோ மந்திரம் மாதிரி சடங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சடங்கை பார்த்த அலெக்ஸும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்களும் எதுவுமே பேசாம ஒரு பெல் எடுத்து டக்குன்னு ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அலெக்ஸ கூட்டிக்கிட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா 2:17 ஆகுது. அந்த சூனியக்காரி கிழவி அலெக்ஸோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையுமே வசியம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அதனாலதான் 2:17 அப்ப அந்த எல்லா கிளாஸ்மேட்ஸும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஒரே போசஸ்ல வேகமா ஓடி அலெக்ஸோட வீட்டுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அலெக்ஸும் மிரண்டு போய் நின்னுகிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தவங்களா அலெக்ஸோட வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல அலெக்ஸ் மட்டும்தான் அந்த கிளாஸ்ல இருந்தான். அவனுக்கு உண்மை எல்லாமே தெரியும். ஆனா எங்க உண்மையை சொன்னா அந்த சூனியக்காரி கிழவி தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுடுவாளோ அப்படிங்கிற பயத்துலதான் எந்த ஒரு உண்மையும் போலீஸ் கிட்டையும் டீச்சர் கிட்டையும் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தான். அலெக்ஸோட சேர்த்து அலெக்ஸோட ஃபேமிலியை விசாரிக்கும் போது அந்த சூனியக்காரி கிழவி அலெக்ஸோட அப்பாவை கூட்டிட்டு வந்து அலெக்ஸோட அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவரால் இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த விசாரணையை அட்டன் பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு அலெக்ஸோட ஃபேமிலி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதனால அடுத்த நாள் போயிட்டு அலெக்ஸோட வீட்டை சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க போல. அது ஏற்கனவே தெரிஞ்ச அந்த கிழவி நாளைக்கு இந்த வீட்டை சோதனை பண்ண வருவாங்க. அதனால எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனிய மந்திரத்தை போட்டு அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே காட்டுக்குள்ள அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த போலீஸ்காரங்க வந்து அலெக்ஸோட வீட்டையுமே செக் பண்ணிட்டு போறாங்க. ஆனா வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. இதுக்கு முன்னாடி அலெக்ஸ் எப்படி தன்னோட அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சூப்பை சாப்பிட கொடுத்தானோ அதே மாதிரிதான் அந்த 17 பசங்களும் அசைவே இல்லாம அப்படி நிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட சூப்பை அலெக்ஸ் எடுத்து கொடுக்கறான். அப்படி ஒரு நாள் தான் ஸ்கூல் முடிச்ச அலெக்ஸ் வீட்டுக்கு வரும்போது நிறைய சூப் கேன்களை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்படி வரும்போது வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் கார் நிக்கிறத பாக்குறான். இந்த கார்ல தான் ஹீரோ ஜேம்ஸ கூட்டிக்கிட்டு அலெக்ஸோட வீட்டை செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. பகல்ல போனவரு நைட்டு திரும்பி வந்திருப்பாரு. இந்த கேப்ல தான் அலெக்ஸ் வீட்டுக்குள்ள போயிருப்பான். ஸ்கூல் முடிச்சு உள்ள போய் பார்க்கும்போது ஹீரோ அசவே இல்லாம அப்படியே நிக்கிறாரு. அந்த சூனியக்காரி கிழவி எல்லாரையுமே தன்னோட மந்திரத்தால வசியம் பண்ணி வச்சிடறா. ஹீரோக்கு எதிர்த்தாப்புலயும் யாரோ ஒருத்தவங்க அசவே இல்லாம நின்றுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன அலெக்ஸோ வேகமா மேல ஓடி வரும்போது அந்த சூனியக்காரி கிழவி அலெக்ஸ பார்த்து உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க, நாம நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்படி அவங்க ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உப்பால ரூமுக்கு வெளியில கோடு போட்டிருக்காங்க. அந்த உப்பு மேல காலை வச்சிராத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அந்த கோட்டுக்கு பின்னாடி தான் அலெக்ஸோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே அசைவில்லாம ஒரு காவலாளி மாதிரி அந்த ரூமுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அடுத்த நாள் காலையில அலெக்ஸும் தூங்கி முழிச்சு ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும்போது வெளியில இன்னொரு கார் நிக்குது. அந்த காருக்குள்ளதான் ஹீரோனும் ஆர்ச்சர் இருக்காங்க. அதாவது அவங்க சந்தேகப்பட்டு அலெக்ஸோட வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்கார் நிக்கிறத பார்த்துட்டு உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு ஹீரோனும் ஆர்ச்சரும் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அலெக்ஸோட வீட்டு கதவு தானாவே திறக்குது. உள்ள இருந்து ஹீரோ வெளியில வந்து நின்னு அவங்க 2 பேருமே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே உள்ள போறாரு. அதை பார்த்த ஹீரோனும் இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு வித சந்தேகத்தோட அதுக்கப்புறம் உள்ள 2 பேருமே போறாங்க. ஹீரோனும் ஹீரோவை பார்த்து நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உப்புக்கோட்டை நெருங்கி போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல இருந்து சிலையா மாறி போன அந்த அலெக்ஸும் அதாவது அந்த பரட்ட தலையும் ஆர்ச்சரை நோக்கி வேகமா வர இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனை நோக்கி வேகமா வந்து கழுத்து நெரிச்சு கொள்ள பாக்குறாரு. ஆர்ச்சரும் ஹீரோனும் அவங்க 2 பேர்கிட்ட இருந்தோம் ஆர்ச்சரும் ஹீரோனும் தப்பிக்க போராடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அலெக்ஸும் தன்னோட பாட்டியோட ரூமுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்துட்டு மெதுவா அந்த உப்புக்கோட்டை தாண்டி காலை வைக்கலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு அலெக்ஸோட அப்பாவும் அம்மாவை வெறி பிடிச்சு அலெக்ஸக்குள்ள வேகமா ஓடி வராங்க. அலெக்ஸும் கதவை மூடிடுறான். இருந்தாலும் கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க ரொம்பவே போராட, இன்னொரு பக்கம் ஆர்ச்சரும் அலெக்ஸ போட்டு அலெக்ஸோட மூஞ்சிலே குத்துறாரு. ஆனா அவன் அடங்குற மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப வந்து ஆர்ச்சரை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆர்ச்சருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அப்ப அலெக்ஸும் மறுபடியும் வந்து ஆர்ச்சரை புடிச்சு தள்ளவும் 2 பேருமே பேஸ்மெண்ட் படிக்கட்டுல விழுந்துடுறாங்க. அப்பதான் ஆர்ச்சர் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற பசங்களை பாத்துறாரு. இன்னொரு பக்கம் அலெக்ஸும் தன்னோட அப்பா கிட்டே அம்மா கிட்டே இருந்து தப்பிச்சு பாட்டியோட ரூமுக்குள்ள போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோனோட கழுத்து நெரிச்சு தூக்கி அப்படியே கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனை எப்படியோ ஹீரோவோட துப்பாக்கி எடுத்து ஒரே சுடுல ஹீரோவை கொன்னுறா. அடுத்து நேரா அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஜேம்ஸோட தலையில சுட்டு ஆர்ச்சரையும் காப்பாத்துறா. கீழே பசங்களை பார்த்து ஆர்ச்சரும் அப்படி கீழே போயிட்டு மேத்யூவை தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறாரு அந்த இருட்டுக்குள்ளதான் அந்த சூனியக்காரி கிழவி இருக்கு. அதை அவரு சுதாரிச்சுக்கிறதுக்குள்ள அந்த சூனியக்காரி கிழவி ஆர்ச்சரோட கழுத்துல தொங்கிக்கிட்டு இருந்த டாலரை புடுங்கி ஒரு மந்திரத்தை பண்ணி ஆர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோனை கொல்ற மாதிரி பண்ணிடுறா. அதனால ஆர்ச்சரும் மறுபடியும் ஹீரோனை வந்து கழுத்து நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூனியக்காரி கிழவியோட ரூமுக்குள்ள இருந்த அலெக்ஸும் அந்த மந்திர முள்ளுக்குச்சியை பார்த்த உடனே அதை எடுத்து அந்த சூனியக்காரி கிழவி எப்படி மந்திரத்தை போட்டாலோ அதே மாதிரி அவனும் போட ஆரம்பிக்கிறான். அதாவது மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சு போட ஆரம்பிக்கிறான். அந்த மந்திரத்தை போட்டு மந்திர குச்சியை உடைச்ச உடனே ஹீரோனுக்கு முன்னாடி நின்னுகிட்டு
இனி கொஞ்சம் தான் நீ சாக போற அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குச்சியை உடைச்சது அந்த சூனியக்காரி கிழவிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. கீழே பேஸ்மெண்ட்ல இருந்த அந்த பசங்க வேகமா மேல ஓடி வர மாதிரி சத்தம் கேட்க உடனே அந்த சூனியக்காரி கிழவியும் பயந்து வெளியில ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பசங்களும் வெறிகொண்டு அந்த சூனியக்காரி கிழவி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிழவி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே புகுந்து புகுந்து தப்பிக்க பாக்குறாங்க. அந்த பசங்க எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டு டார்கெட்டை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த சூனியக்காரி கிழவி கீழே விழுந்து மாட்டிக்கிறா. எல்லா பசங்களும் அந்த சூனியக்காரி கிழவியை பிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் ஹீரோனா அந்த ஆர்த்தர் கழுத்து நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அலெக்ஸ கொல்றதுக்காக அப்பாவும் அம்மாவும் குளிரமா கதவை உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கிழவியை பிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அந்த கிழவி இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆகுறாங்க. ஸ்வீடனுக்கு வந்த ஆர்ச்சரோ ஹீரோனை விட்டுட்டு தன்னோட பையன் மேத்யூவை தேடி அந்த கிழவி ஓடுன அந்த பாதை வழியா அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த கிழவி அங்க கொடூரமா இறந்து கிடக்க, அதே நேரத்துல ஹீரோனோ அலெக்ஸ தேடி மாடிக்கு போக அந்த சூனியக்காரி கிழவியோட ரூம்ல அலெக்ஸும் தன்னோட அப்பாவையும் அம்மையும் கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அந்த சின்ன பசங்களும் அப்படியே அமைதியா அசையவே இல்லாம நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த சூனியக்காரி கிழவி இறந்து போனாலும் அவ போட்ட அந்த மந்திரம் இன்னுமே முடியல போல. ஆர்ச்சரும் தன்னோட பையன் மேத்யூவை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே நமக்கு கதை சொன்ன அந்த பொண்ணு அலெக்ஸோட அப்பாவும் அம்மாவும் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வேற ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அலெக்ஸ வேற ஒரு ஆண்டி பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல ஆண்டி தான். அதுக்கப்புறம் அந்த காணாம போன பசங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியை போய் சேர்ந்துட்டாங்க. அவங்கள சில பேரு இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லி முடிக்க அப்படியே படமும் முடியுது. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.